அதாவது நிலைமையை எங்களால் மாற்ற முடியாது, ஆனால் மனோநிலையை மாற்ற முடியும். அது எங்களிடம் கையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நடந்து போன விஷயங்கள், கடந்து போன விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு பாடமாகத்தான் இருக்குமே தவிர அதிலிருந்து சில பாடங்களை படித்துக் கொள்ளலாம், அல்லது அதிலிருந்து சில லெசன்ஸ் எடுத்துக் கொள்ளலாமே தவிர அதை மாற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. ஆனாலும் அது ரணமாக இருக்கத்தான் செய்யும், வழியாக இருக்கத்தான் செய்யும். அப்பப்போது ஞாபகத்துக்கு வரும். சில விஷயங்களை கடந்து போகிற நேரம் நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு நெருடலாக கூட இருக்கும். ஆனால் மாற்ற முடியுமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மனோநிலை, சிந்திக்கிற விதத்தை மாற்றலாம். யாருமே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு யாருமே போக வேண்டியதில்லை. எல்லோருமே இருக்கிறார்கள். இறைவன் இருக்கிறார், உதவி செய்வதற்கான நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனது படைத்தவர்கள் இருக்கிறார்கள், பிரார்த்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில போது முன்பின்னே தெரியாத யாரோ ஒரு மனிதர் எங்களுக்காக தோல் குடிப்பதற்காக வருவார். ஒரு சகோதரி இன்னொரு சகோதரனுடைய அந்த உலக்குமுறலை கேட்டு, ஒரு சகோதரனுடைய உலக்குமுறலை கேட்டு தொலைபேசி அழைப்பெடுத்து அவருடைய ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார். இந்த மாதிரி உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள், யாருமே தனித்து விடப்படவில்லை. யாராவது ஒருத்தர் இருக்கிறார், தோல் கொடுப்பதற்கு யாரோ ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் சொல்லுவோம், உலகத்திலே 10% விடயங்கள் தான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். எங்களுடைய சில வகையான தெரிவுகள், எங்களுடைய சில வகையான நடவடிக்கைகள், நடத்தைகள் என்று சொல்லுவோம், அல்லது எங்களுடைய சில வகையான ஆட்டிடியூட்ஸ் சொல்லுவோம், ஒழுங்குகள், இது மாத்திரம் தான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். மற்ற 90% விடயங்கள் நாங்கள் புலம்பினாலும், அழுதாலும், கவலைப்பட்டாலும், அடம் பிடித்தாலும், கோபப்பட்டாலும் நிச்சயமாக எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க போவதில்லை. அதை ஏற்றுக்கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. அந்த 90% விடயங்களுக்கு எங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. ஒன்று, அந்த 90% விடயங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கலாம், அல்லது எங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சொந்தங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு முக்கியமான விஷயம், நிலைமையை எங்களால் மாற்ற முடியாது. நாங்கள் எத்தனை பேரை இழந்தோமோ இழந்ததுதான். அதை ஒரு நாளும் எங்களால் மீட்டி எடுக்க முடியாது. அப்படி ஒரு நாட்டம் இருந்திருக்கிறது. அது இறை நாட்டமாக சொல்லலாம், அல்லது இயற்கையாக சொல்லலாம். அவர்கள் அவ்வளோ காலம்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நியதியாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். ஒரு சகோதரர் பேசுகிற போது சொன்னார், என்னுடைய தாயும் என்னுடைய 2 குழந்தைகளும் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரைட், நாங்கள் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தி பர்பஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்லுவார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கும். நாங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். சொல்லுவார்கள், காயங்கள் தான் பிற்காலத்தில் ஞானமாக மாறும் என்று சொல்லுவார்கள். இப்போதைய காயங்கள் பிற்காலத்து ஞானங்கள் என்று சொல்லுவார்கள். பிற்காலத்துக்கு போகின்ற பொழுது இதற்கு பின்னால் இருக்கிற பிலோசபி, இதுக்கு பின்னால் இருக்கிற காரணத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆகவே தைரியமாக இருங்கள், உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை நம்பி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கென்று சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கிறது வாழ்க்கையிலே. உங்களுடைய உடலை பார்த்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். அதைவிட மிக முக்கியமானது, எப்போது பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு பேசியாக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் நிச்சயமாக இந்த இதயத்தோடு இதயம் உங்களுக்காக எப்போதும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தயாராக இருக்கும் இல்லையா? கட்டாயம் பேசுங்கள். இந்த இடர்காலத்தில் அவதிப்படக்கூடிய மன அழுத்தங்களாலோ அல்லது வேறு புற அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நீங்க வெளியே வந்தால் மட்டும்தான் அது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இல்லை என்றால் அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் எப்போதும் அழையுங்கள். 0112346444 இலக்கம். உங்களை வெளிப்படுத்தி பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அதுதான் மிக முக்கியமானது. உங்களை விளம்பரப்படுத்த வைக்க வேண்டிய தேவையும் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லை. ஒரே ஒரு நோக்கம் தான், திரும்ப திரும்ப சொல்வது, மனப்பாரங்களை இறக்கி வையுங்கள். நிச்சயமாக மனப்பாரங்களை இறக்கி வைக்கிற போது எங்களுடைய வடு மெதுவாக எங்களை விட்டு நகரும். நான் ஆரம்பத்தில் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்போதும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பிரார்த்தனைகளிலும் எங்களை நிச்சயமாக நீங்கள் இணைத்துக் கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன்
எந்த தடையும் இல்லாமல் அப்படி ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே ரொம்ப நன்றி சார். மீண்டும் உங்களுக்கு